வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ ஈவோ பண்டில் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஒரு பண்டிலை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிங்க் டைமண்ட் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ஸ்டோர் அப்டேட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகணும்னு வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க போதே. இது மாதிரி அப்பவும் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் இங்கே தெரிஞ்சுக்கணும் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ ஈவோ பண்டில் அப்படின்ட்டு இந்த ஒரு ஈவோ பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 12ஆம் தேதி வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாப்பா பொறுத்து வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈவோ பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி யாரோட ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு வரப்போகுது. மணி பண்டில் ஸ்டோர் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவதார பேலன்ஸ்க்கு அந்த கட்டணா அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட்ஸ்க்குன்னு லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் அப்படின்றது அந்த நீங்கள் வந்து ஃபீமேல் பண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமான கலர் கூட இருக்குது அப்படின்றதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒன்று அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று, 2 விதமான கலர் வந்து உங்களால் ஈஸியாக போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பண்டில் கூட உங்களுக்கு ஒரு ஸ்கை டைவிங் தரப்படுறாங்க. இந்த ஒரு ஸ்கை டைவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி போடுற மாதிரி பயங்கரமாக கொடுத்துச்சிருந்தீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே இறங்கும்போது தரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து விசிபிளாகவே காட்டுறேன், பார்த்தாலே தெரியும். ஏன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்பைடர்மேன் மாதிரி நூல் விட்டு படம் அப்படியே விட்டு முடந்தேன் பயமாக இருக்குது. அது தெரிஞ்சு இது மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டுனே எப்படி தான் இருக்கும், அப்படியே பனியில் கொட்டி அப்படியே பயங்கரமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படியே படுத்துகிட்டே இறங்குவோம், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் யாராவது ப்ரோ பிளேயராக அந்த தூரத்துலேருந்து வந்தாவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனல் லுக்கு வந்து அப்படியே ஒத்த கீழே வர மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக் அப்படின்றது. இந்த ஒரு ஸ்கை டைவ் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் மறக்காமல் டைமண்ட்லாம் சேர்த்து வச்சுங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்கை டைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரல் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிமான் கொலாபரேஷன் வரப்போ இல்லையா, இந்த ஒரு டிஜிமான் கொலாபரேஷனை வந்து பைசன் அப்படின்னு ஒரு கன் இருக்கும். இந்த ஒரு கன்னுக்கு வந்து ஈவோ கன் ஸ்கின் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. இதோட பவர் என்ன, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு அப்படின்றாங்க. மேக்ஸின் வர மைனஸ்னு வச்சுக்கலேன். நீங்கள் இந்த ஒரு கன் அந்த பின்னாடி வச்சுருந்தா இது மாதிரி அப்படியே பேக் மாட்டி இருக்க மாதிரி தான் காட்டும். ஒரு டிசிமானோட ஃபேஸ் மாதிரி இருக்கு, இந்த ஒரு ஃபேஸ் மாதிரி தான் காட்டும். நீங்கள் கையில் எடுத்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் கண்ணனே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பின்னாடி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பின் ஆட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூட் அவுட் அப்படின்ட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எனிமிக்கு இருக்கோன்னா இது மாதிரி சூட் அவுட் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது இல்லையா. இப்போ கேமுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து ஃப்ளேம் அடையினா அந்த ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா MITB ஒரு ஸ்கின்னு தராங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் வேவ் ஒரு ஸ்பீடு அப்படின்ட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்டன் அந்த ஒரு கன்னுக்கு வந்து ஸ்கின்னு தராங்க, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் அக்யூரசி அப்படின்ட்டுருக்காங்க. அதுவும் பார்க்குறீங்களா வேறு இல்லையா. அண்ட் ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குங்க. நீங்கள் வந்து CSBR அதிகமாக ப்ரே பண்ணாவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டு கூட வரக்கூடிய ஃப்ளேம் அரேனா க்ளோவல் ஸ்கின்னு அப்படின்ட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்கன்னா கோப்பியோட அப்படி பதிச்சுட்டுருக்காங்க. அண்ட் ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு அப்படின்ட்டுங்க. லெஜெண்டரியான ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு வச்சுக்கோங்க. ஓல்டு பிளேயர்ஸ்லாம் தெரியும் இல்லையா, இது மாதிரி ஸ்கேட் போர்டு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஓல்டு பிளேயர்ஸ்க்குலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேல் பண்டு ஒரு ஃபீமேல் பண்டு 2 விதமான பண்டில் வரப்போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டோக்கன் விளையாடும் இல்லையா, அந்த ஒரு வீலை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டுருக்குங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் ஸ்டோர் அப்டேட் இருக்குங்க. இந்த ஒரு ஸ்டோர் அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிங்க் டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தா இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து மற்ற ஷோரூமில் போயிட்டுருக்கு. நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டுருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸு, கன் ஸ்கின்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே லெஜெண்டரியான ரிவார்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தேங்க. நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிக்கிற மூலியமாக இது மாதிரி நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிங்க் டைமண்டுக்கு தனியாக ஒரு மிஷின் மாதிரி ஓடப்படாங்க. அந்த ஒரு மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் கொடுத்தாருக்கும். அதுக்குள்ளாட்டி நீங்கள் எவ்வளோ சேர்த்த முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரிவார்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்போ வேல்டு சீரிஸ் வர போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு சமயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டோரில் கூட இது மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் விட்டுருக்காங்க. இந்த க்ரீன் கலர் வேல்டு சீரிஸ் மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியுங்க, ஒரு ஃபேன் ஸ்கின்னு, கார் ஸ்கின்னு அண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேக் ஸ்கின்னு, இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்போ வேல்டு சீரிஸ் போயிட்டு அதை பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்குங்க. பார்ப்போம். அந்த ஆட்டோ ஸ்கிட் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்டு சீரிஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி அப்போ ஈவெண்ட்ஸ்லாம் அந்த அப்டேட்ஸ்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Love you all. Thank you for watching.